Hi, I am Renu from Renu Thread and Brush Arts. Today, classic style straight kurta. This is my outfit, and in the kurta odia sewing techniques in the part 2 video la nama paapom. And this one main material, front and back portions, ரெண்டுமே ரைட் சைடு டுகெதரில் மேட்ச் பண்ணுங்க. அதாவது ஃப்ரண்ட்டோடைய மெயின் மெட்டீரியலும் பேக்கோடைய மெயின் மெட்டீரியலும் ரைட் சைட் டு ரைட் சைட் ஃபேஸிங்கில் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறோம். ஸோ ரா எட்ஜஸ் டு ரா எட்ஜஸ் மேட்ச் பண்ணி 0.5ல ஸ்டிச் பண்ணுங்கள். எப்போவுமே ஷோல்டரில் டபுள் ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ணணும். ஸோ ஈச் ஷோல்டர்லேயுமே 0.5 இன்ச்சஸில் டபுள் ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது மெயின் மெட்டீரியல் மட்டும்தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன். மெயின் மெட்டீரியலோடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் போர்ஷன்ஸ் மட்டும்தான் நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் தென் லைனிங்கோடைய ஷோல்டர் ஜாயினிங் இது. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரைட் சைட் டு ரைட் சைட் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஷோல்டரில் டபுள் ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ணுங்கள். ஸோ லைனிங்கையும் மெயின் மெட்டீரியலும் ஷோல்டர் வந்து செப்ரேட்டடாக தான் நம்ம அட்டாச் பண்ணுறோம். இப்போ ராங் சைட் டு ராங் சைட், அதாவது ஷோல்டர் ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, ஸோ ரெண்டுமே வந்து ஒன்று அப்வர்ட்லேயும் ஒன்று டவுன்வர்ட் ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணுங்கள். ராங் சைட் டு ராங் சைட்னு இப்போ ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஒரு பெல்பினால் பின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸில், அதாவது ராங் சைட் டு ராங் சைட் ப்ளேஸ் பண்ணி நான் ரெண்டு நெக்லைனையும், அதாவது மெயின் மெட்டீரியலும் லைனிங்கும் அரேஞ்ச் பண்ணிடுறேன் ராங் சைட் டு ராங் சைடில். இப்போது நெக்லைனில் ரா எட்ஜஸில் 1/8 ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். ஆல் அரவுண்ட் ஃபுல் நெக்லைனுமே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ ஷோல்டரில் பின் பண்ணிக்கோங்க, ஏன்னா மூவ் ஆகக்கூடாது. ஸோ இது வந்து உங்களுக்கு நகராமல் இருக்கிறதுக்காக இந்த அட்டாச்மெண்ட்ஸ். ஸோ இந்த நெக்லைனில் நம்ம ஷேப்டு ஃபேஸிங் பண்ணுறதுக்கு முன்னாடி மெயின் மெட்டீரியலையும் லைனிங்கையும் நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். இப்போது ஆர்ம் ஹோல்லையும் நான் வந்து ரா எட்ஜஸில் 1/8 ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன், அதாவது கார்னரில். ஸோ லைனிங்கையும் மெயின் மெட்டீரியலும் எப்போவுமே நம்ம அட்டாச் பண்ணும்போது கொஞ்சம் கூட ஏர்லாக் இல்லாத அளவுக்கு நம்ம அந்த ரா எட்ஜஸ் டு ரா எட்ஜஸ் மேட்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணாலே ஏர்லாக் கண்டிப்பாக வராது. அண்ட் தென் ஹெம்லைனில் ராங் சைட் பக்கமாக நம்ம ஒரு 0.5 டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஹெம்லைனில் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இது லைனிங்கோடைய ஹெம்லைன். ராங் சைட் ஃபேஸிங்கில் 0.5 1 ஃபோல்ட், அகெயின் 1 ஃபோல்ட். ஸோ அந்த எட்ஜஸில் ஸ்டிச் பண்ணுறோம். ஏன்னா இப்போ நம்ம கார்னரில் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரும்போது அந்த லைனிங்கோடைய ஹெம்லைன் ஓப்பனில் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டே பின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் தென் அதே மாதிரி அதர் சைடு ஆல்சோ ரா எட்ஜஸ் டு ரா எட்ஜஸ் மேட்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் இப்போ வெய்ஸ்ட் டாட் வந்து ரெண்டு மெட்டீரியலையும் சேர்த்து கேட்ச் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ அந்த ரெண்டு லைன்ஸையும் ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை மேட்ச் பண்ணிவிட்டு பெல்பினால் பின் பண்ணுங்கள். ஸோ ரெண்டு லைனுமே மேட்ச், அதாவது 0.5னா 0.5 கேட்ச் பண்ணணும். ஸோ அந்த கார்னர்லேருந்து நம்ம அந்த வெய்ஸ்ட் டாட் என்ன ஷேப்பில் இருக்கோ ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்லா ஷார்ப்பாக எடுக்கணும். அண்ட் ரெண்டு மெட்டீரியலுமே கேட்ச் பண்ணுங்கள். ஹோல்டிங் ப்ராப்பராக இருக்கணும். அண்ட் தென் 1 இன்ச்சஸில் அந்த வேஸ்ட் லைன்லேருந்து 1 இன்ச்சஸ் டவுனில் ஸ்ட்ரெயிட்டாகவே ஸ்டிச் பண்ணுங்கள், அப்போ தான் ஷேப்பிங் கிடைக்கும். அண்ட் தென் எண்ட் பார்ட் முடிக்கும் போதும் ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வேஸ்ட் டாட் இருக்கிறதே தெரியக்கூடாது. ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். அண்ட் சேம் ஸ்டிச் எய்தர் ஆன் போத் சைட்லேயும் நம்ம வேஸ்ட் டாட்டை ஸ்டிச் பண்ணி முடிக்கிறோம். இப்போது ஷேப்டு ஃபேஸிங்க்கு உண்டான ஷேப்டு ஃபேஸிங் கிளாத்தை ராங் சைட் ஃபேஸிங்கில் நான் இந்த பேப்பர் கேன்வாஸை அயர்ன் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதோடைய ரா எட்ஜஸை ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ஆல் அரவுண்ட் வந்து நம்ம
எட்ஜஸில் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ லைக் திஸ் இந்த மாதிரி ஃபுல் ரா எட்ஜஸையும் நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இது ஃப்ரண்ட்டோடைய போர்ஷன், ஷேப்டு ஃபேஸிங்க்கு உண்டான ஃப்ரண்ட் போர்ஷன். இதே மாதிரி நம்ம பேக் போர்ஷனையும் ஸ்டிச் பண்ணி கொண்டு வரோம். சம்டைம்ஸ் இந்த பேப்பர் கேன்வாஸ் நம்ம கிளாத்தில் ஸ்டிக் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் போடுறதும் ரொம்பவே நல்லது தான். இது வந்து ஸ்டிச்சஸ் வரலை, அந்த இடத்துல பக்ரம் ஸ்டிக் ஆகலை அப்படின்னா அந்த நெக்லைன் ஆண்டியும் நீங்கள் தாராளமாக 1/8 ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதோடைய ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிவிடுங்க. ரைட் சைட் டுகெதரில் ஃபேஸ் பண்ணிவிட்டு 0.5 இன்ச்சஸில் நம்ம ஷோல்டர் அட்டாச்மெண்ட் பண்ணுறோம். இது வந்து ஷேப்டு ஃபேஸிங்க்கு உண்டான ஷோல்டர் அட்டாச்மெண்ட். அந்த ரா எட்ஜஸில் தான் நம்ம கார்ட் பைப்பிங்கை ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து ஷேப்டு ஃபேஸிங் ஓவர். இப்போ கார்ட் பைப்பிங் ரெடி பண்ணணும்னா நம்ம சிங்கிள் ஃபுட் ஃபிக்ஸ் பண்ணி தான் ரெடி பண்ணணும். ஸோ இந்த சிங்கிள் ஃபுட் வந்து லெஃப்ட் சைட் சிங்கிள் ஃபுட் இது. ஸோ இது கார்ட் பைப்பிங்க்கு உண்டான ஃபிக்ஸிங். இப்போ நம்ம கார்ட் பைப்பிங்காக இந்த கிராஸ் பீஸை நான் எடுத்திருக்கேன். இது வந்து கிராஸ் பீஸில் இந்த ஸ்ட்ரிப்பு 1.5 இன்ச் வித்தில் எடுத்திருக்கோம். இது கிராஸ் கார்னர் இருக்கு இல்லையா, ஸோ கிராஸ் டு கிராஸ் மேட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.25 ஸ்டிச் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட் பீஸாக வரும். இன்கேஸ் இந்த கிராஸ் டு கிராஸ் மேட்ச் பண்ண முடியல அப்படின்னா ஸ்ட்ரெயிட் பீஸாக ரைட் சைட் டுகெதரில் ப்ளேஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸஸை கட் பண்ணி எடுத்துருங்க ஒரு 0.25 விட்டு. ஸோ இப்போ நான் கிராஸ் டு கிராஸ் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு 0.25 ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ ஸ்ட்ரிப் ஆல்சோ டபுள் ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ணுங்கள், ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த எல்லா ஸ்ட்ரிப்பையுமே வந்து நம்ம ரைட் சைட் ஃபேஸிங்கில் தான் ஸ்டிச் பண்ணணும். ஸோ இப்போ இது வந்து ரைட் சைட், ஸோ ரைட் சைட் டு ரைட் சைடுன்னு அதர் ஸ்ட்ரிப்பையும் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி தான் கார்ட் பைப்பிங்க்கும் நம்ம நாட் ரோப்புக்குமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம் ஸ்ட்ரிப்ஸை. ஸ்ட்ரிப்பை வந்து ஸ்டிச் பண்ண பிறகு அந்த ரா எட்ஜஸை கட் பண்ணிவிடுங்க. இப்போ இது ரெண்டுமே ரைட் சைட் ஃபேஸிங்கில் இருக்குது. இப்போ இந்த கார்டை வந்து நான் ராங் சைட் ஃபேஸிங்கில் இன்பிட்வீனில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த கார்னரை அட்டாச் பண்ணிடுறேன். கிளாத்தையும் அந்த கார்டையும் நம்ம சேர்த்து பிடிச்சு அட்டாச்மெண்ட் பண்ணிடுறோம், மூவ் ஆகாது. இது வந்து கார்ட் பைப்பிங்காக நான் ஸ்டிச் பண்ணுறேன். ராங் சைட் ஃபேஸிங்கில் கார்டை இன்பிட்வீனில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த கார்டோடைய நெக் பாயிண்டில் நம்ம நல்ல கார்னராக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம் ஃபுல் ஸ்ட்ரிப்பையுமே. இப்போ நான் மார்க் பண்ணுற இந்த லைனில் தான் அந்த கார்ட் பைப்பிங்கை ப்ளேஸ் பண்ணணும். அண்ட் ரா எட்ஜஸ் வந்து ரா எட்ஜஸ் டு ரா எட்ஜஸ் மேட்ச் பண்ணுறோம். கார்ட் பைப்பிங்கோடைய ரா எட்ஜஸை மேட்ச் பண்ணி ஆல் அரவுண்ட் ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதை எப்படி ஸ்டிச் பண்ணேன் அப்படின்றத நான் ஒரு சாம்பிள் பீசஸில் காமிக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம ஷேப்டு ஃபேஸிங் கிளாத் அண்ட் தென் இது பைப்பிங் கார்ட் பைப்பிங் கிளாத். ரா எட்ஜஸ் வந்து எங்கே ப்ளேஸ் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து 1 இன்ச்சஸ்க்கு நான் ஸ்டிச் பண்ணாமல் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது என்னென்னா கார்ட் பைப்பிங் வந்து நம்ம கார்னர் ஃபினிஷ் பண்ணும்போது பைண்டிங் ஸ்டிச்சஸ்க்காக நான் லீவ் பண்ணியிருக்கேன் ஸ்டிச்சஸ் போடாமல். ஸோ இப்போது நம்ம ரா எட்ஜஸ் டு ரா எட்ஜஸ்
ப்ளேஸ் பண்ணுறோம். அந்த ஃபோல்ட் பண்ண இடத்துல ஸ்டிச் பண்ணக்கூடாது. இந்த ரா எட்ஜஸ் டு பைப்பிங்கோடைய ரா எட்ஜஸில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த காட் பைப்பிங் தெரியுது இல்லையா, ஸோ இது வந்து சிங்கிள் ஃபோட்டால் தான் ஸ்டிச் பண்ணணும். ஸோ அந்த காட் பைப்பிங்கோடைய நெக் பாயிண்டில் கார்னரில் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரோம். கர்வ் வர வேண்டிய இடத்துல கர்வை ஸ்டிச் பண்ணி கொண்டு வாங்க. ஸோ இது ஃபுல் ஃபினிஷ் பண்ணும்போது எண்ட் பார்ட்லேயும் 1 inch ஸ்டிச்சஸ் போடாமல் லீவ் பண்ணி வைங்க. இப்போ இது ஷேப்டு ஃபேஸிங் ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் நான் இதுக்கும் ஷோல்டர் ஜாயின் பண்ணி இது ஒரு எக்ஸாம்பிளாக காமிக்கிறேன். ஸோ இது வந்து காட் பைப்பிங்காக ஸ்டிச்சஸ் போடாதீங்க அது மேலே. ஸோ இது வந்து ஷோல்டர் ஜாயின் மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு, ஸோ இதை ரைட் சைட் ஃபேஸிங்கில் பார்த்தீங்கன்னா நான் எப்படி அந்த காட் பைப்பிங்காக பைண்டிங்காக பண்ணுறேன் அப்படின்றது தான். இந்த சைட் பார்த்திங்கன்னா இதுதான் ஷோல்டர் ஜாயின் சீம். ஸோ நான் ஃப்ரண்ட் காட் பைப்பிங்கில் இருக்கு இல்லையா, ஸோ நான் வந்து ஸ்டிச்சஸ் போடாமல் லீவ் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த கார்டை வந்து நான் ஓப்பன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ அந்த கிளாத்தை கட் பண்ணிடாதீங்க, வெறும் கார்டை மட்டுமே கட் பண்ணுங்க. அண்ட் தென் அந்த கிளாத்தை 1 fold பண்ணிக்கோங்க. 1 ப்ராப்பர் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போது பேக் சைடில் உள்ள நெக் பைப்பிங் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கார்டை கட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இப்போ பேக் சைடில் உள்ள கார்டையும் லைட்டாக கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபோல்ட் பண்ணது மேலே பேக்கோடைய கார்டை இன்பிட்வீனில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பைண்டிங் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது இந்த நெக் பாயிண்டில் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடித்தோன்றது அந்த அளவுக்கு தெரியாமல் ரொம்ப நீட்டாக கண்டினியூட்டியாக இருக்கும் இது காட் பைப்பிங்கோடைய கனெக்ஷன்ஸ். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் காட் பைப்பிங். ஸோ இந்த சைடு 1 fold பண்ணிடுறேன் அண்ட் பேக்கோடைய பைப்பிங்கை இன்பிட்வீனில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த கிளாத்தை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி இன்பிட்வீனில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த கிளாத்தை பைண்டிங் பண்ணிவிட்டு அண்ட் தென் அந்த நெக் பாயிண்டில் நீங்கள் கார்னரில் ஸ்டிச் பண்ணணும். ஸோ இந்த கார்னரில் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு காட் பைப்பிங்கோடைய பைண்டிங் ஸ்டிச் பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் தென் கார்னரில் இப்போது நம்ம நெக்கு அந்த காட் பைப்பிங்க்கு உண்டான நெக் பாயிண்டில் ஸ்டிச் பண்ணிடுறோம். ஸோ ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ இப்போது இதை வந்து ஃபோல்ட் பண்ணி பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடித்தோங்கிறதே தெரியாது. ஸோ ஒரு கண்டினியூட்டியாக இது வந்து ரொம்பவே அழகாக பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம காட் பைப்பிங்கோடைய பைண்டிங் ஸ்டிச்சை அப்ளை பண்ணி முடிங்க. இது ஷோல்டர் பட்டன் ஸ்ட்ராப்க்கு உண்டான வித்து 1.5 inches அண்ட் 4 inches லென்த்தில் 0.3 0.3 ஃபோல்ட் பண்ணிடுறேன். அந்த கார்னரையும் ப்ராப்பர் ஃபோல்டிங் ஒன்று பண்ணிவிட்டு அந்த கார்னரில் ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் எண்ட் ஆஃப் த கார்னரையும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இதை 2 ஃபோல்ட் பண்ணிவிட்டு 2 ஷோல்டருக்காக இந்த பட்டன் ஸ்ட்ராப்பை நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து நான் நாட் ரோப், அதாவது நம்ம நாட் ரோப் பேக் சைடு இருக்கும் இல்லையா, அதை ஸ்டிச் பண்ணுறேன். இது வந்து ரைட் சைட் ஃபேஸிங்கில் நம்ம இந்த கார்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த கார்னரையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம். கிளாத்தையும் அந்த கார்டையும் கார்னரில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த கார்ட் வந்து ரைட் சைட் ஃபேஸிங்கில் தான் நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் இது புல் பண்ணி டேர்ன் பண்ணும்போது ரைட் சைட் டேர்னிங்காகவே வரும். ஓகேங்களா, இது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா லென்த்தியாக கார்டை எடுத்து நம்ம ஃபுல் ஸ்ட்ரிப்பு 2 சைட்லேயும் ரூப் வரணும் இல்லையா, ஸோ அந்த லென்த்துக்கு நான் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட நான் வந்து எடுத்தது 18 inches லென்த்துக்கு 1.5 inches வித்துக்கு நான் இதை எடுத்திருக்கேன். இந்த புல் பண்ணி எடுக்கிற இந்த கிளாத்தை
அந்த எண்டு பார்ட்டில் அப்படியே டேர்ன் பண்ணிட்டீங்கன்னா இந்த கார்ட் வந்து ஈஸியாக உங்களுக்கு ஒரு நாட் ரோப் ரெடி ஆகும். நம்ம வேணுங்கிற கிளாத்தில் கான்ட்ராஸ்டான கிளாத்தில் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது ரெடிமேடாக வாங்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி லைட்டாக டேர்ன் பண்ணி கொண்டு வந்துட்டிங்கன்னா நம்ம டேர்ன் பண்ண கிளாத்து எண்டில் தெரியும். ஸோ இதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம புல் பண்ணி இழுக்கும் போது உள்ளே இருக்கிற கிளாத்து டேர்ன் ஆகி வரும். ஸோ இப்போ இந்த எண்டில் மெதுவாக தான் இதை நம்ம புல் பண்ணி இழுக்கணும். ஸோ நம்ம வந்து இதை ஹேண்டில் பண்ணும்போது டபுள் ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ணி தான் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்து டேர்ன் பண்ணுறோம். ஸோ எண்ட் ஆஃப் த ஃபினிஷிங்கில் ஃபுல் டேர்னிங் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் தான் பேலன்ஸ். ஸோ இந்த மாதிரி மெதுவாக தான் டேர்ன் பண்ணணும். அந்த எண்டில் நாட் போட்டுட்டு கிளாத்தை ஃபுல்லாக இழுத்து மெதுவாக டேர்ன் பண்ணி கொண்டு வாங்க. அண்ட் தென் நம்ம உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ண எல்லா ரோப்புமே வெளியில் வந்துடும். இந்த கார்னரை கட் பண்ணிவிட்டு அண்ட் 2 ரோப்போடைய ஃபோல்டிங்கில் 2 பீசஸாக வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ 2 சைட்லேயும் நம்ம நாட் ரோப் ரெடி பண்ணிட்டோம். இப்போது இந்த நாட் ரோப்பை நான் ஷேப்டு ஃபேஸிங்கில் எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரைட் சைட் டுகெதரில் ஷேப்டு ஃபேஸிங் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த பைப்பிங் வந்து கார்ட் பைப்பிங்கோடைய பேக் சைடில் தான் இந்த நாட் ரோப் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது நம்ம ஃபோல்டு பண்ணி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பைப்பிங் த்ரெட்டு தெரியணும். அதோடைய பேக் சைடில் தான் இந்த நாட் ரோப்பு இருக்கணும். அதாவது இன்பிட்வீனில் தான் இந்த நாட் ரோப் வரணும். ஸோ ஃபஸ்ட்டு கார்ட் பைப்பிங் இருக்கணும். அதோடைய பேக் சைடில் இந்த நாட் ரோப் ஃபிக்ஸ் ஆகணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஷேப்டு ஃபேஸிங்கும் கார்ட் பைப்பிங்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இன்பிட்வீன் கேப்பில் இந்த நாட் ரோப் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ ஷோல்டர்லேருந்து 2 இன்ச்சஸ் டவுனில் தான் நான் இந்த நாட் ரோப்போடைய லென்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம எங்கே இந்த நாட் ரோப் வைக்கணும்னா 2 இன்ச்சஸ் டவுனில் ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் மெயின் மெட்டீரியலோடைய ரைட் சைட் அண்ட் ஷேப்டு ஃபேஸிங்கோடைய ரைட் சைடை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த ரா எட்ஜஸ் டு ரா எட்ஜஸ், நாட்டோடைய ரோப்பு ரா எட்ஜஸ் எல்லாமே லெஃப்ட் சைடில் இருக்கணும். நாட் வந்து ரைட் சைடில் இருக்கணும். ஸோ 0.5 நெக்லைன் வந்து ஸ்டிச் பண்ணி டேர்ன் பண்ணும்போது நாட் வந்து சென்டரில் வரும். ஓகே, ஸோ இப்போ எல்லாமே ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ண பிறகு சிங்கிள் ஃபுட்டால் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த 0.5 நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ கார்ட் வந்து டச் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே தெரியும். ஸோ அந்த கார்டோடைய நெக் பாயிண்டில் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரோம். அந்த கார்டோடைய பைப்பிங் இருக்கு இல்லையா, ஸோ அதோடைய கார்னரில் நம்ம எட்ஜஸில் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரோம். இது வந்து ஆல் அரவுண்ட் நெக் லைனை ஃபுல்லாக நம்ம கர்வாக வர வேண்டிய இடத்துல கர்வாக ப்ளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இதை கொஞ்சம் பொறுமையாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்களுக்கு ஈஸியாகவே வரும். பட் இது பிகினர்ஸாக இருக்கிறவங்க ரொம்ப நிதானமாக ஸ்டிச் பண்ணுங்கள். கார்ட் மேலே ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. ஸோ கார்டை ஒட்டி தான் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். ஆல் அரவுண்ட் 0.5 இன்ச்சஸில் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் ஸ்டிச் பண்ண பிறகு நாச்சஸ் அப்ளை பண்ணணும். இது வந்து கண்டினியூட்டியாக நம்ம ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த கர்வ் லைன் வரும்போது நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்து ஸ்டிச் பண்ணுறது ரொம்பவே நல்லது. கிளாத்தை டேர்ன் பண்ணிகிட்டே இருங்க லெஃப்ட் சைடில். ஸோ 0.5 ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறோம். ஸோ முடித்த பிறகு ரிவர்ஸ் ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ ப்ராப்பர் ஸ்டிச் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி கார்ட் மட்டும் வெளியில் அழகாக தெரியணும். இப்போது இது ஃபுல் ஃபோல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாச்சஸ் அப்ளை பண்ணுங்கள். ஆல் அரவுண்ட் நெக்லைனில் நாச்சஸ் அப்ளை பண்ணும்போது ஸ்டிச் பண்ண அந்த த்ரெட்டை கட் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த ரா எட்ஜஸ்லாம் ரைட் சைடில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த கார்ட் பைப்பிங் டிச்சில் நம்ம டாப் ஸ்டிச் அப்ளை பண்ணுறோம்.
அதாவது கார்ட் பைப்பிங் உடைய பிட்டு, அந்த பிட் பாயிண்டில் நம்ம டாப் ஸ்டிச் அப்ளை பண்ணுறோம். இதுவுமே ஆல் அரவுண்ட் நெக்லைன் ஃபுல்லாக நம்ம டாப் ஸ்டிச் பண்ணி முடிக்கிறோம். அண்ட் கன்சீல் பண்ணி டர்ன் பண்ணது தான் இந்த ஷோல்டர். ஸோ இப்போ இந்த இடத்துல தான் நம்ம இந்த பட்டன் ஸ்ட்ராப்பை ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ ஃபோல்ட் ஏரியாவை கார்னர்லேருந்து 0.5 இன்சைடில் ப்ளேஸ் பண்ணுங்கள். அண்ட் ஷோல்டர் சீம்க்கு ஸ்ட்ரெயிட்டாக இதை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ண அந்த பேக் சைடில் அந்த கிளாத் எதுவும் இருக்கக்கூடாது, ஸ்லீவோடைய கிளாத். அண்ட் ஸ்லீவ் அட்டாச் பண்ண அந்த சீம் மேலேயே நம்ம இந்த ஸ்ட்ராப் அட்டாச்மெண்ட் பண்ணணும். ஷோல்டரோடைய சீம் லைனுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்லீவ் அட்டாச் பண்ண அந்த சீம் மேலேயே ஸ்டிச் பண்ணுங்க. இதை ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அந்த சென்டர் மூவ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்டிச் பண்ண பிறகு அந்த எக்ஸஸை கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இந்த பட்டன் ஸ்ட்ராப் வந்து நம்ம இன்னர்வேர் ப்ராஸோடைய ஸ்ட்ராப் வெளியில் வராமல் இருக்க ஹோல்டிங் தான், இது ஹோல்டிங் ஸ்ட்ராப் தான். ஸோ ஒரு ப்ரெஸ்ஸிங் பட்டனால் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி ஸ்ட்ராப்பை நம்ம அதர் சைட் ஷோல்டர்லேயும் ஸ்டிச் பண்ணிடுறோம். ஸோ இது வந்து பைப்பிங் அந்த நெக்லைன் இருக்கு இல்லையா, அங்கே 0.5 inches உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு கேப் விட்டு தான் நம்ம இதை ஸ்டிச் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சீம்ஸ் எதுவுமே தெரியாது. இந்த பட்டன் ஸ்ட்ராப்பை நம்ம 4 ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல மட்டுமே த்ரெட்டு தெரியணும். ஸோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். த்ரெட்டு ரொம்ப வெளியில் ட்ராவல் ஆகுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக மாட்டி த்ரெட்டு கட் ஆகும். ஸோ அதனால் இதுவுமே வந்து அந்த ஹோல்ஸ் கிட்ட இருக்கிற இடத்துல மட்டுமே ஸ்டிச் பண்ணுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ண அந்த இடத்துல இருந்து உள் பக்கமாகவே நீடில் இன்சர்ட் பண்ணுங்க அந்த ஹோல்ஸ் வழியாக. அப்போ தான் நமக்கு வந்து கன்சீல் ஆகி வரும். ஸோ த்ரெட்டு ரொம்ப வெளியில் ட்ராவலாக தெரியாது. ஸோ இந்த 4 ஹோல்ஸ் ஆண்ட மட்டும் ஒரு 2 நாட் ஸ்டிச்சஸ் போட்டால் போதும். ஸோ இதே மாதிரி தான் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிற அந்த ப்ரெஸ்ஸிங் பட்டனையும் ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ அந்த 4 டாட்ஸ் மட்டும்தான் தெரியும். ஸ்டிச் பண்ண அந்த ஹோல்ஸ்லேருந்து அப்படியே நம்ம கன்சீல் பண்ணி அதர் ஹோல்ஸ்க்கு நீடில் ட்ராவல் பண்ணி கொண்டு வரணும். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த ப்ரெஸ்ஸிங் பட்டன்ஸ் கரெக்டாக ஹோல்டிங் ப்ரெஸ் பண்ணும்போது கரெக்டாக அது உள்ளே போகுதான்னு அந்த இடத்த ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா இது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. ஸோ ஹோல்டிங்கை ப்ராப்பராக அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் இது ஒரு 3 or 2 ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ணால் போதும். ஒவ்வொரு ஹோல்ஸ்லேயும் நான் வந்து இது 2 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ 4 லைன் த்ரெட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கணும் ஆஃப்டர் ஃபினிஷிங். ஸோ இதுவுமே நமக்கு வெளியில் த்ரெட்டு தெரியக்கூடாது. இப்போது ஹிடன் ஹெம்மிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஹிடன் ஹெம்மிங்க்கு லைனிங்கில் மட்டுமே கேட்ச் பண்ணி அந்த ஷேப்டு ஃபேஸிங்கோடைய கார்னரில் ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் தென் ஷேப்டு ஃபேஸிங்கில் 0.5 inches உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கேன் நீடில். வெறும் ஷேப்டு ஃபேஸிங்கில் மட்டும் ஸ்டார்ட் பண்ணேன். அடுத்தது இப்போ லைனிங்கையும் ஷேப்டு ஃபேஸையும் கேட்ச் பண்ணி 1 pinch அதாவது 1 dot அளவுக்கு தான் இதை எடுத்திருக்கேன். ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த 1 dot கூட தெரியாது. இது எல்லாமே லைனிங்கில் மட்டும் படுற மாதிரி ஸ்டிச் பண்ணணும். அண்ட் நீடில் இன்சர்ட் பண்ணும்போது ஷேப்டு ஃபேஸிங்கில் மட்டும் இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ தான் லைனிங்கையும் சேர்த்து கேட்ச் பண்ணுறேன்.
1 டாட் மட்டும்தான் இருக்கும் லைனிங் பீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா. ஸோ மெயின் மெட்டீரியலில் அது கூட இருக்காது. இதுதான் ஹிடன் ஹெம்மிங் ஸ்டிச்சஸ். ஸோ லைனிங்கில் அந்த ஷேப் டிஃபேஸிங் கார்னரில் ரெண்டுத்தையும் சேர்த்து கேட்ச் பண்ணி ஃபைனல் டச்சாக நம்ம நாட் போட்டு முடிச்சிடுறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஹிடன் ஹெம்மிங் இது. ஸோ இப்போ பெட்டல் ஸ்லீவ்னு சொல்லலாம், டியூலிப் ஸ்லீவ்னு சொல்லலாம். நான் எப்போவுமே இதை டியூலிப் ஸ்லீவ்னு சொல்வேன். ஸோ இந்த டியூலிப் ஷேப்பில் தான் நம்ம கார்ட் பைப்பிங் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி ரெடி பண்ண கார்ட் பீசஸ் தான். ரா எட்ஜஸ் டு ரா எட்ஜஸ் பிளேஸ் பண்ணுங்கள். இது ரைட் சைட் ஃபேஸிங்கில் தான் அப்ளை பண்ணணும். ஸோ ரைட் சைட் ஆஃப் தி மெயின் மெட்டீரியல் அண்ட் இன் பிட்வீனில் தான் இந்த கார்ட் உடைய பைப்பிங்கை ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு மேலே தான் நான் லைனிங் பீஸை எடுத்து அப்ளை பண்ணுறேன். ஸோ மெயின் மெட்டீரியலும் லைனிங்கும் இன் பிட்வீன் கேப்பில் தான் நம்ம கார்ட் பைப்பிங்கை பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து கார்டு இந்த சைடு லெஃப்ட் சைடில் இருக்கணும், எல்லா ரா எட்ஜஸும் ரைட் சைடில் இருக்கணும். அண்ட் ரைட் சைட் டுகெதரில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். மெயின் மெட்டீரியல் ரைட் சைட், லைனிங் ரைட் சைட். ஸோ இந்த கார்டோடைய நெக் பாயிண்டில் தான் நம்ம சிங்கிள் ஃபூட்டால் தான் ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ கார்ட் மேலே ஸ்டிச் பண்ணிடாதீங்க. இது வந்து நெக் பாயிண்டில் நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அண்ட் தென் இப்போது டாப் ஸ்டிச் அப்ளை பண்ணுறேன். ரெண்டு கிளாத்தையும் ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்பவும் கார்ட் பைப்பிங்கோடைய நெக் பாயிண்டில் ஸ்டிச் பண்ணுறோம். ஆஃப்டர் தட் ஹோல்டிங் ப்ராப்பராக இருக்கிறதுக்காக நாட்சஸ் பிளேஸ் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த அவுட்டர் கார்னர் ரா எட்ஜஸ் எல்லாமே ஓப்பனாக இருக்க வேண்டான்னு ஒரு 1/8 ஸ்டிச் அப்ளை பண்ணிடுறேன். ஸோ ஏர்லாக் இல்லாத அளவுக்கு இதை நீட்டாக பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி அதர் பெட்டல்ஸ், அதர் டியூலிப் ஷேப்பையும் நம்ம ஸ்டிச் பண்ணிடுறோம். ஸோ இந்த டியூலிப் ஷேப்பில் நான் ஃபுல்லாக பைப்பிங் அரேஞ்ச் பண்ண மாட்டேன். ஸோ எனக்கு இந்த அளவுக்கு மட்டும் பைப்பிங் கொடுத்தா போதும். ஸோ அதனால அந்த ஹாஃப் ஆஃப் போர்ஷன்ஸ்லேருந்து கார்ட் பைப்பிங்கை ப்ளேஸ் பண்ணுறேன் ரைட் சைட் டு ரைட் சைட். ஸோ இதுவுமே வந்து எங்கே வேணுமோ அங்கே பைப்பிங்கை அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே லைனிங் பீஸை அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ ரைட் சைட் மேலே தான் நம்ம கொண்டு வரணும். ஸோ டியூலிப்போடைய ஷேப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த டைரக்ஷன் ஸ்லீவ்ஸ் நான் எப்படி வச்சுருந்தனோ அந்த மாதிரி கொண்டு வரணும். இப்போ இந்த ஸ்டிச்சஸ் வந்து நான் மேலேருந்தே 0.5 ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். ஸோ 0.5 அப்படியே அந்த கார்ட் பைப்பிங்கை கவர் பண்ணிவிட்டு கார்னரில் நெக் பாயிண்டில் ஸ்டிச் பண்ணுறோம். கார்ட் பைப்பிங்கோட நெக் பாயிண்டில் ஸ்டிச் பண்ணி டர்ன் பண்ணிடுறோம். நாட்சஸ் அப்ளை பண்ணாமல் டர்ன் பண்ணாதீங்க. இப்போ டாப் ஸ்டிச்சஸ். ஸோ அந்த உள்ளே இருக்க ரா எட்ஜஸ் எல்லாமே ரைட் சைடில் ப்ளேஸ் பண்ணுங்கள் உள் பக்கமாக. அதுக்கப்புறம் டாப் ஸ்டிச் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும். கார்னர் ஃபுல்லாகவே நம்ம ரா எட்ஜஸ் டு ரா எட்ஜஸ் மேட்ச் பண்ணி நான் 1/8 ஸ்டிச் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம அந்த ஸ்லீவ் சென்டர் நாச் டு சென்டர் நாச் மேட்ச் பண்ணிவிட்டு அந்த ஆர்ம் ஹோல் கர்வாண்ட டியூலிப் ஷேப்பை அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ 2 பீஸாக இருக்கிறத அட்டாச்மெண்ட் பண்ணிடுறேன். சிங்கிள் பீஸ் ஸ்லீவாக ஆகுறேன். அப்புறம் டியூலிப் ஷேப்பாண்ட மூவ் ஆக வேண்டாம் எனக்கு. ஸோ அதனால் அங்கேயுமே நான் டாப் ஸ்டிச் அப்ளை பண்ணிடுறேன். ஸோ இது 2 ஸ்லீவாக இருக்கிறத ஒரே ஸ்லீவாக வர்றதுக்காக நான் அட்டாச்மெண்ட் பண்ணுறேன். அண்ட் தென் டியூலிப் ஷேப்பாண்ட
2 பீசஸாக இருக்கிறத நான் அட்டாச்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த காட் பைப்பிங் நெக் பாயிண்டில் ஸ்டிச் பண்ணுங்க. ஸ்டிச்சஸ் அவ்வளோவா வெளியில் தெரியாத அளவுக்கு பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணணும். ஸோ கம்ப்ளீட்டட். இதே மாதிரி அதர் ஸ்லீவையும் காட் பைப்பிங்க்கு ரெடி பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இதோடைய பேஸில் தான் நான் பார்டர்ஸ் அட்டாச்மெண்ட் கொண்டு வர போகிறேன். ஸோ அது ஒரு பேட்டர்ன் வித் கஃபாக இருக்கும். ஸோ பார்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைட் ஃபேஸிங்கில் வைக்கிறேன். லைனிங் வந்து பேக் சைடில் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இன்பிட்வீனில் தான் நம்ம ஸ்லீவ் அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின் மெட்டீரியல், ஸ்லீவ் அண்ட் லைனிங் இந்த மாதிரி ரைட் சைட் டுகெதரில் பிளேஸ் பண்ணுங்கள். அண்ட் 3 ரா எட்ஜஸ், அதாவது இந்த 3 பீஸோடைய ரா எட்ஜஸ்மே சேமாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணி பெல் பின்னால் ஃபஸ்ட்டு பின் பண்ணிக்கோங்க. அந்த 3 ரா எட்ஜஸையும் கரெக்டாக பிளேஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நீங்கள் பெல் பின்னால் பின் பண்ணிக்கோங்க, மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ அந்த கேப் ஆண்டையும் பின் பண்ணிவிடுங்க. இப்போது அந்த பார்டர்ஸோடைய டிசைன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த எட்ஜஸில் தான் நான் ஸ்டிச்சஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த பார்டர்ஸோடைய லைனில் ஸ்டிச் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணி நம்ம டாப் ஸ்டிச் அப்ளை பண்ணுறோம். பார்டர்ஸை நான் ஸ்லீவ் பக்கமாக டர்ன் பண்ணியிருக்கேன். லைனிங் மேலே டாப் ஸ்டிச் அப்ளை பண்ணிவிட்டேன். இப்போது இந்த ஹெம்லைனை ஸ்டிச் பண்ணுறதுக்கு கன்சீல் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்லீவை ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இன்பிட்வீன் கேப்பில் இந்த மாதிரி ஃபோல்டு கொண்டு வரேன். எப்படின்னா இந்த ஸ்லீவை ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. இது சாண்ட்விச் மெத்தட். ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ இதுக்கு நான் வந்து லைனிங்கில் ஒரு 0.5 இன்ச்சஸ்க்கு கட் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம லைனிங் வந்து டாமினேட் பண்ணக்கூடாது, வெளியில் நமக்கு விசிபிளாக தெரியக்கூடாது. அதனால் சேம் லென்த்தில் இருக்கக்கூடாதுன்னு ஒரு 0.5 கட் பண்ணிவிடுங்க லைனிங் பீஸில். இப்போது இந்த ஹெம்லைன் டு ஹெம்லைன் நான் 0.5ல் ஸ்டிச் பண்ணுறேன். அந்த பார்டர்ஸோடைய டிசைன் ஒட்டி ஸ்டிச் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த லைனிங் வந்து உள்ளே போயிடும். அப்போ மெயின் மெட்டீரியல் ஸ்டிச் பண்ணி டர்ன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இன்சைடில் இருக்கும் ஒரு 0.5 இன்ச்சஸ் அளவுக்கு. ஸோ இது வழியாக நம்ம டர்ன் பண்ணி எடுத்துடுறோம். ஸோ இது ஹெம்லைன்லேயுமே சீம் பார்த்திங்கன்னா கன்சீல் ஆகிருக்கும். ஸோ உள்ள இன்னர் சைடில் பார்த்திங்கன்னா இன்சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். இந்த எக்ஸஸை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் அதோடைய ஷேப்காக. ஸோ இதே மாதிரி அதர் ஸ்லீவ் ஆல்சோ நம்ம ரெடி பண்ணி கொண்டு வரோம். ஸோ ஃப்ரண்ட்டில் எப்படி இருக்கும் அண்ட் தென் பேக்கோடைய ஸ்லீவ்ஸில் இந்த மாதிரி கன்சீல் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்லீவோடைய அட்டாச்மெண்ட். ஸோ ஃப்ரண்ட் நெக்காண்ட இந்த டியூலிப் ஷேப் காட் பைப்பிங் ஃப்ரண்ட்டில் தெரிகிற மாதிரி இருக்கணும். அதுதான் கரெக்டான ஸ்லீவ் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஸோ ஃப்ரண்ட்டுக்கு ஃப்ரண்ட் கர்வ் அரேஞ்ச் பண்ணணும், பேக்குக்கு பேக் கர்வ் அரேஞ்ச் பண்ணணும், ரைட் சைட் டுகெதரில் பிளேஸ் பண்ணணும். ஸோ மெயின் மெட்டீரியல் ரைட் சைட், ஸ்லீவோடைய ரைட் சைட். பெல் பின்னால் ஃபுல்லாக பின் பண்ணிக்கோங்க. அண்ட் சென்டர்லேருந்து ஆர்ம் ஹோல் கார்னர் வரைக்கும் ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் நெக்குக்கு இந்த பெட்டல் ஷேப் தெரியணும், ஓகேவா? அதாவது டியூலிப் ஷேப் தெரியணும். ஸோ பேக் சைடில் அந்த பெட்டல் ஷேப்பை அரேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ இந்த சென்டர்லேருந்து ஆர்ம் ஹோல் கர்வ் வரைக்கும் ஃபஸ்ட்டு 0.5ல் ஸ்டிச் பண்ணி டர்ன் பண்ணிடுறேன். எப்போவுமே சென்டர்லேருந்து தான் நம்ம ஸ்லீவ் அட்டாச்மெண்ட் பண்ணணும். கார்னர் டு கார்னர் ஸ்டிச் பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு சீமுக்கு. ஸோ ஃபஸ்ட் இந்த ஸ்டிச் பண்ண ஏரியாவில் ஏதாவது ஃப்ளீட்ஸ் இருக்கா, ப்ராப்பர் ஸ்டிச்சஸ் இருக்கான்னு பார்த்துருங்க. அண்ட் தென் பேக் போர்ஷன் அகெயின் சென்டர் டு ஆர்ம் ஹோல் கார்னர் 0.5ல் ஸ்டிச் பண்ணுங்க. இந்த ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ணும்போது ஸ்ட்ரெச் பண்ணாதீங்க. ஸோ கரெக்டாக ப்ரொசீஜராக ப்ராப்பராக அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு
0.5ல ஸ்டிச் பண்ணுங்க. அண்ட் சிங்கிள் ஸ்டிச் கிடையாது, ஆர்ம் ஹோல்லையும் கண்டிப்பாக டபுள் ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ணணும். எப்போவுமே ஷோல்டர், ஆர்ம் ஹோல் டபுள் ஸ்டிச்சஸ் மஸ்ட். ஸோ ஸ்லீவ் ப்ராப்பராக இருக்குது. ஓகே, இதே மாதிரி அதர் ஸ்லீவ் ஆல்சோ அட்டாச்மெண்ட். இப்போ நான் சைட் சீம்க்கு போகிறேன். ஸோ சைட் சீமில் நான் வந்து ஓவர்லாக் ஸ்டிச்சஸ் தான் அப்ளை பண்ண போகிறேன். ஆர்ம் ஹோல் கர்வ்லேயும் நான் ஓவர்லாக் ஸ்டிச்சஸ் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் தென் சீம் அலவன்ஸ் 1.5 inches நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ 1.5லேயே நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ ஸ்லீவ் என்ன ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணணும் கார்னர் எட்ஜஸ்லேருந்து. அண்ட் ஆர்ம் ஹோல் கர்வோடைய அந்த ஓவர்லாக் சீம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே அப்வர்ட் பக்கமாக மூவ் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைட்லேயுமே அந்த ஆர்ம் ஹோல் ஆண்ட மேல் பக்கமாக தான் வரணும். அண்ட் ரெண்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் மெட்டீரியல்ஸையுமே நம்ம சைடில் ப்ராப்பராக அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு 1.5ல ஸ்டிச் பண்ணுங்கள். அண்ட் ஸ்லிட் ஓப்பன் ஆண்ட வரும்போது நாச்சஸ் அப்ளை பண்ணிவிட்டு ஹெம்லைன் வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாகவே கொண்டு வந்துடுங்க. ஸோ இங்கே ரிவர்ஸ் ஸ்டிச் போட வேண்டாம். ஸ்லிட் ஓப்பன் ஆண்ட நாச் பண்ணிவிட்டு ஸ்லிட் ஓப்பனை ஃபோல்ட் பண்ணிடுறோம். ஆல்ரெடி நான் சைட் ஸ்லிட் ஓப்பன் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு ப்ரீவியஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் டீட்டெயிலிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். ஸோ இதில் வந்து லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ அதனால் ப்ராப்பர் ஃபோல்டிங் ரெண்டு கார்னர்லேயுமே நம்ம 0.5 டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெல் பின்னால் பின் பண்ண பிறகு ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஃபோல்ட் பண்ண அந்த கார்னரில் தான் நம்ம ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ணுறோம். ஸோ லைனிங் எங்கேயுமே நமக்கு உள்ள இன்சர்ட் ஆகிடக்கூடாது. ஸோ அதனால் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த கார்னர் எட்ஜஸில் நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரோம். அந்த ஸ்லிட் ஓப்பன் நாச்சஸ் ஆண்ட ஸ்டாப் பண்ணுங்கள் நீடில். அண்ட் தென் ரிவர்ஸ் ஸ்டிச் அப்ளை பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த கார்னரில் ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இந்த எண்ட் வரைக்கும் ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ணிவிட்டு அந்த நடுவில் உள்ள சீம்ஸை நம்ம சீம் ரிப்பரால் ரிமூவ் பண்ணி எடுத்துடுறோம். ஸோ ஸ்லிட் ஓப்பன் ரெடி. அண்ட் தென் அந்த டாப் ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ணணுன்னாலும் அப்ளை பண்ணலாம். அண்ட் தென் இப்போ நான் ஒரு ட்ரெண்டி பெல் டாசல்ஸ் எப்படி ரெடி பண்ணியிருக்கேங்கிறத உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஸோ 5 inches width அண்ட் 5 inches லென்த்தில் நான் ஒரு பார்டர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து ரைட் சைட் ஃபேஸிங்கில் அந்த நாட் ரோப்பை இந்த மாதிரி டயக்னலில் ப்ளேஸ் பண்ணுங்கள். அண்ட் டயக்னல் ஃபோல்டிங் அப்ளை பண்ணிவிட்டு அங்கே 0.25ல கார்னரில் ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ண போகிறோம். அந்த நாட் கிட்ட ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ணாதீங்க. ஸோ அந்த நாட்டும் கிளாத்தும் சேர்த்து நம்ம கார்னரில் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். 0.25ல ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்படி இங்கே வரும்போது ஒரு 1 inchக்கு ஸ்டிச்சஸ் போடாமல் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் இந்த கார்னரில் ரா எட்ஜஸை கட் பண்ணிவிடுங்க. ஸ்டிச்சஸ் நெருக்கமாக ஸ்டிச்சஸை கட் பண்ணிடாதீங்க. அண்ட் தென் 1 inches லீவ் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த கட் பண்ண பீசஸ் அந்த கார்னர் வரும்ன்றது தான் நான் அங்கே சொல்ல வந்தேன். இப்போ அந்த 1 inches லீவ் பண்ணியிருக்கிற வழியாக நம்ம டேர்ன் பண்ணுறோம். டேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் இந்த 1 inches லீவ் பண்ண ஏரியாவை நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். டேர்ன் பண்ண பிறகு இந்த ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் தென் எக்ஸஸை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதை லைட்டாக உள்ளே இன்சர்ட் பண்ணி புஷ் பண்ணுங்க. இதை லைட்டாக புஷ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பெல் டாசல்ஸ் ரெடி ஆகிடும்.
இதை நல்லா இன்சர்ட் பண்ணுங்க உள் பக்கமாக. அந்த டாசல் நாட் ரோப்பை லைட்டாக இழுத்துட்டு இந்த மாதிரி நம்ம டாசல்ஸை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு, ஸோ டபுள் கிளாத் இருக்கிறதால இந்த ஷேப் தான் பர்ஃபெக்டாக வர அளவுக்கு இன்சர்ட் பண்ணிவிட்டு, அந்த கார்னரில் இன்சர்ட் பண்ண கிளாத் உள்ளே இருக்கும். ஸோ அதையுமே நம்ம மெயின் மெட்டீரியலும் சேர்த்து ஒரு டக் ஸ்டிச்சஸ் அங்கே அப்ளை பண்ணிடுறோம். அந்த டக் ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ணாதான் உள்ளே இன்சர்ட் பண்ண கிளாத்து வெளியில் இழுத்தாலும் வராது. ஸோ இந்த மாதிரி டக் ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ண பிறகு நமக்கு பெல் இந்த ஷேப்பில் இருக்கும். ஒரு க்யூட்டான பெல்ஸ் ரெடி. ஸோ இப்போ உங்களுக்கு அந்த உள்ள கிளாத்தை இழுத்தாலும் வராது. எஸ், க்யூட்டாக இருக்குல்ல. இப்போ பார்டர்ஸோடைய பைண்டிங் ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த பார்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் மெயின் மெட்டீரியலில் ஒரு பார்டர்ஸ் இருக்கும் அண்ட் செகண்ட் பார்டர்ஸை நான் அட்டாச் பண்ணுறேன். மெயின் மெட்டீரியலில் ரைட் சைட் பிளேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் அதர் பார்டர்ஸை ராங் சைட் பிளேஸ் பண்ணுங்க. ரைட் சைட் டு ராங் சைட், ரைட் சைட் டு ராங் சைட் எட்ஜஸில் பிளேஸ் பண்ணிவிட்டு அங்கே ஒரு 1/8 ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ணிடுங்க. ரைட் சைட் டு ராங் சைட் பிளேஸ் பண்ணிவிட்டு 1/8 ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். ஸோ அந்த இடத்துல ரா எட்ஜஸாக தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டிச்சஸ்க்கு அப்புறம் தான் நம்ம எப்படி இதை பைண்டிங் பண்ணுறோம் அப்படின்றத டீச் பண்ணுறேன். ஸோ எண்ட் ஆஃப் த ஸ்டிச்சஸ் கம்ப்ளீட் பண்ணி ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டுருங்க. அண்ட் தென் இதை அந்த டிசைனை மேட்ச் பண்ணுங்க. ஸோ இதை வந்து ஒரு நைஃப் லீட்ஸ் மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டிசைனை கரெக்டாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு பெல் பின்னால் பின்னை ப்ளேஸ் பண்ணுங்க. நைஃப் லீட்ஸ் மாதிரி நம்ம ப்ராப்பராக அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும், ட்விஸ்ட் ஆகக்கூடாது. எண்டு வரைக்குமே ஃபஸ்ட்டு பெல் பின்னால் பின் பண்ணிடுங்க. அண்ட் தென் டர்ன் பண்ணிவிட்டு அந்த பின்ஸை ரிமூவ் பண்ணுங்க. இப்போது நைஃப் லீட்ஸை உள்ளே டக் பண்ணுறோம். இந்த பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு பார்டர்ஸை டர்ன் பண்ணி அந்த ஃப்ளீட்ஸை நம்ம டக் பண்ணிக்கிறோம். ஸோ இது இந்த கார்னர் அந்த டிசைன் பார்டர்ஸ் எட்ஜஸில் நான் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நைஃப் ஃப்ளீட்ஸை ஃபோல்ட் பண்ணதை நம்ம டக் ஸ்டிச்சஸாக பண்ணிவிடுங்க. இந்த டக் ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ணும்போது நமக்கு பேக் சைட்லேயும் பார்த்திங்கன்னா ரா எட்ஜஸே தெரியாது அண்ட் ஃப்ரண்ட்டில் ஸ்டிச்சஸே வெளியில் தெரியாது. ஸோ அவ்வளோ ப்ராப்பராக நீட்டாக இருக்கும். ஸோ ஓவர்லாக் நமக்கு தேவையே படாது. ஸோ வித்தவுட் ஓவர்லாக் பார்டர்ஸ் அட்டாச்மெண்ட்டை நம்ம இந்த மாதிரி பைண்டிங் ஸ்டிச்சால் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது ஈஸி ஸ்டிச்சஸ் மட்டும் இல்லை, வெரி யூஸ்ஃபுல் ஸ்டிச்சஸ். ஓவர்லாக் இல்லாதவங்களுக்கு, ஓவர்லாக் மிஷின் இல்லாதவங்களுக்கு நமக்கு இந்த மாதிரி பைண்டிங் ஸ்டிச்சஸ் மூலிமா நம்மளால் கன்சீல் பண்ண முடியும் பார்டர்ஸை. ஸோ இந்த எண்டு வரைக்குமே சேமாக அப்படியே அந்த நைஃப் லீட்ஸ் பின் பண்ணதை ராங் சைட் ஃபேஸிங்கில் டக் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. அந்த டிசைனை மேட்ச் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். ஸோ ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பிளெயின் சீம் மாதிரி தான் இருக்கும். ஓகே, அண்ட் தென் ராங் சைடில் பார்க்கும்போது கன்சீல் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கேயுமே ரா எட்ஜஸ் அப்ளை ஆகாது. இப்போ நீங்கள் இதை டர்ன் பண்ணிவிட்டு ஒரு டாப் ஸ்டிச் அப்ளை பண்ணிடலாம். ஸோ டாப் ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பார்டர்ஸோடைய அட்டாச்மெண்ட் அண்ட் ரொம்பவே நீட் பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்காக இருக்கும். டாப் ஸ்டிச்சஸ்மே 2 பார்டர்ஸோடைய சீம் இன் பிட்வீன் பிட்டில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும்.
borders binding stitches completed, and overall kurti sewing steps also completed. And I hope you are liking it. கண்டிப்பாக இந்த டிராஃப்டும் பேட்டர்ன் மேக்கிங்கும் நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் லைவ் கிளாஸஸில் நான் உங்களுக்கு டீச் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் திஸ் இஸ் மை அவுட்ஃபிட் and I hope you are liking it. Please like, share and subscribe. Thank you.